வணக்கம் நண்பா. ரொட்டவேட்டருக்கு பிளேடு வாங்கியிருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன பிராண்டுனா சக்திமான் நண்பா. சக்திமான் பிராண்டில் 42 பிளேடு 7mm திக்னஸில் வாங்கியிருக்கோம். பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நண்பா. ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே ஒரு லோடு நட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றானுங்க. இப்போ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட் சைடு வரும் இல்லைங்களா, லோடு நட்டு ஒரு போல்ட் ஒரு நட்டு கொடுத்துட்றானுங்க. இந்த பாக்ஸ்லேயுமே கூட இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு லோடு நட்டு ஃப்ரீ. சக்திமானோட பிராண்டு தான், பரவாயில்ல. பட் எப்படி லைஃப் வருங்கிறதா தெரியல. சக்திமான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன சக்திமான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி புல்லு, வெவ்வேறு பிராண்டு, இட்டாலி பிராண்டுங்கிறானுங்க, ஜப்பான் பிராண்டுங்கிறானுங்க. எல்லாமே கொஞ்சம் காய்ச்சல் காலத்தில் உடனே பிச்சுக்கிட்டு போகுது. இல்லை எதுவுமே லைஃப் வரதில்லை. 150 நாம் வாங்குறது 150 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்குகிறோம். பார்க்கலாம் இப்போ சக்திமான் என்ன அளவுக்கு என்ன எப்படி ரிசல்ட் தருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ நாள் லைஃப் வருது, தேயும் போது கத்தி எப்படி தேயுது, அதோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, லைஃப் எண்டு வரைக்கும் கம்பியாக லாஸ்ட் எட்டு தேயிற வரைக்கும். ஒரு சில புல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நண்பா. தேஞ்சாலுமே லாஸ்ட் எண்டில் கத்தி கம்பி ஆகிற வரைக்கும், அந்த கம்பி நீளத்துக்கு வர வரைக்குமே ஓரளவுக்கு வளையவே வளையாது எவ்வளோ கல் அடித்தாலும். ஸோ அப்படி புல்லு பரவாயில்ல. சரி, இந்த டைம் சக்திமான் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். 7mm திக்னஸ் தான். ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம் நண்பா. நன்றி.